ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க. அதுதான் திமுகவுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ண? மீறி கேட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன். என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்தா கொடுத்தேன். நேற்று கடலூரில் நடைபெற்ற சுற்றுப்பயண கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எல்லை மீறி விமர்சனம் செய்துள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் வேதனை அத்தனையும் இணைந்து அவருடைய உள்ளத்தை புரிந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன். அதனாலதான் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தர முடிஞ்சது. உங்களால ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகுது. என்ன நன்மை செஞ்சிருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க. அதுதான் திமுகவுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ண? மீறி கேட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன். என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்தா கொடுத்தேன். அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கிற, அதுவும் கடை வாங்கி கொடுக்கிற. இந்த கடை யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். வேற யாரு கட்ட போறா? அதுவும் 28 மாசம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கல. சட்டமன்றத்தில் பல முறை ஸ்டாலினை எச்சரிச்சோம். ஏன் நீங்க கொடுக்கல? வாக்குறுதி கொடுத்தீங்க 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் போல. ஏன் நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல? ஏழை மக்கள் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டீங்க. 28 மாசம் போராடி இந்த 1000 ரூபாய வாங்கி கொடுத்தோம். இப்ப என்ன சொல்றாரு? ஒரு வாரத்துக்கு முன்பு மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுக்கிறேன், விதியை தளர்த்தி கொடுக்கறேன். 52 மாசம் போயாச்சு, இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. எதுக்காக கொடுக்கிற? மக்கள் பிழைக்கிறதுக்காக கொடுக்கல, அந்த பெண்கள் துன்பப்படுவதற்காக கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதுக்கு அந்த மக்களிடத்திலிருந்து ஓட்டுகளை பெற வேண்டும். அதற்காக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.